பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணிக்கு என தியானம் அமைவதை மற்றைய நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தலம் 1771வது நாளாக நிகழ்வுகளை நடாத்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் சிறிது நேரம் தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக தமது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை பற்றி திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர்ஸ் ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார். பின்பு கலந்துரையாடல் இடம்பெற்ற பின் அறிவித்தவர்களும் அறிவித்த பின் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்திற்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழவுள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். தரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். கைகளை விரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தி மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது நன்றிகள். அதற்குரிய இசையை வழங்கியும் பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்லநிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். தமது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு திரும்பிய மாஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இந்த உரையை அதோடு சேர்ந்து படங்களை வழங்க உள்ளார். எங்களையும் எல்லோருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து செல்ல போகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். சனம் உங்களுடையது. நன்றி டாக்டர் தேவநாதன். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஆஸ்திரேலிய பயண அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் 2 மாதம் அங்கே நின்றிருந்தோம். பலருடைய உதவியுடன் இந்த பயணம் நடைபெற்றது. அதை நாங்கள் நேரம் கருதி நான் 1/2 மணி நேரத்திற்கு முடிக்க பார்க்கணும் என நேரம் கருதி நான் கூட கதைக்காம அ நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். முதலாவதாகவே சொல்லிவிடுகிறேன். எங்களுக்கு கிடைத்த வரவேற்பு இந்த தியான தளத்துக்கு தான் கிடைத்த வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு, நான் இந்த வீடியோவ போட்டு ஆரம்பிக்கிறேன். படங்கள் இப்ப வீடியோக்குள்ள போட்டு ஆரம்பித்தா ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றித்தான் இப்பொழுது முதலில் நாங்கள் 26ஆம் தேதி நாங்கள் விடிய வெள்ளன சிட்னி டைம் 4:30 கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. எங்களோட ஃபேமிலி மொழிபெயரும் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் போய் சிட்னியில் போய் இறங்கியவுடன் எங்களை சிட்னி ஏர்போர்ட்டில் வந்து கௌரி சங்கரன் மாஸ்டர் கூட்டிக் கொண்டு போயினார். அவற்றை வீட்டில் போய் நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பஞ்சாட்சர மாஸ்டர்கிட்ட போக வேண்டியிருந்தது. ஏனெனில் அடுத்த நாள் பஞ்சாட்சர மாஸ்டரின் மனைவியார் கலைவாணி மாஸ்டருக்கு நாங்கள் அந்த நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முடியாது இருக்கிறபடியால் நாங்கள் அவ போய் மீட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வேறு நேரம் கிடைக்காது மீட் பண்ணுறதுக்கு. அப்போ கலைவாணி மாஸ்டரையும் பின்னுக்கு இருந்து தூண்டுகோலாக இருக்கிறவ பஞ்சாட்சர மாஸ்டருக்கு அப்போ அவவையும் போய் மீட் பண்ணி அவன் வீட்டை சிற்றுண்டிகள் எல்லாம் சாப்பிட்டு பேருந்து நாங்கள் வந்து அடுத்த நாள் 27ஆம் தேதி பெரிய ஒரு வரவேற்பு. எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தியானத்துக்கு பிறகு கிடைத்த பெரிய ஒரு மகா வரவேற்பு. மறக்க முடியாத எங்களோட வாழ்க்கையில் கிடைத்த வரவேற்பை உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளத்தான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். இந்த வரவேற்பு இந்த தியான தளத்துக்கு 5 வருட உழைப்புக்கு உங்கள் எல்லோருக்கும் கிடைத்த வரவேற்பு தான் சொல்ல வேணும். இதற்கு பின்னால் இருந்து சிட்னி மாஸ்டர்ஸ் எல்லோரும் பெரும் வேலைகள் செய்து, குறிப்பாக லிங்கரத்ன மாஸ்டர், நிர்மலா மாஸ்டர் மற்றும் கௌரிசங்கர் மாஸ்டர், பரா மாஸ்டர் அவர்களும் மற்ற அனைவரும் எல்லோரையிட்ட பேரும் சொல்லிக்கொண்டிருக்கிற குமார் சாஹிபுல்லா மாஸ்டர், சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் மற்றும் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு எங்களை மிகவும் என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு வரவேற்றார்கள். பஞ்சாட்சர மாஸ்டர் அப்படி எத்தனையோ எல்லார்ட்டையும் நீங்கள் படங்களில் பார்ப்பீங்க. என்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியை உங்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். அடுத்த நாங்கள் 27ஆம் தேதி ஏன் வெள்ளன போக வேண்டி வந்தால் நிர்மலா மாஸ்டரும் லிங்கா மாஸ்டரும் சிலோனுக்கு போக வேண்டி நிர்பந்தம் இருந்தபடியால் அப்போ நாங்கள் வெள்ளனவே சிட்னிக்கு மெல்பர்னில் போயிட்டு ஒரு 10 நாளையில் அங்கால போயிட்டோம். அப்போ 2 நாள் இருந்தது அவருக்கு ட்ராவலிங்குக்கு ஸ்லோனுக்கு போகிறதுக்கு. அப்படி இருந்தும் எங்களோட வந்து அந்த யூஎஸ்பியில் முழு ப்ரோக்ராமையும் 3 நாள் நடந்த ப்ரோக்ராம் அவ்வளத்தையும் போட்டு தந்திருக்கின்றார். எங்களுக்கு இப்போ கதைக்கிறதுக்கு ஈஸியாக போயிட்டு என்னென்னா அவரே எல்லாம் லிங்கா மாஸ்டர் எங்களுக்கு போக முதல் அந்த யூஎஸ்பியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்துட்டு போனவர். இந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் நன்றியாக இருக்கின்றோம். பிரபஞ்சத்திற்கும் நன்றி. இந்த தியானத்தால் தான் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இந்த வரவேற்பு கிடைத்தது. சரோஜினி நலந்தவன் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லோரையும் நீங்கள் படத்தில் இந்த வீடியோ இப்போ பார்க்க போறீர்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இப்பொழுது ஸ்ரீகாந்தரவாசன் வீடியோ போடுவார்கள். அங்கே நடந்ததை நீங்களும் அதில் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
தான். இப்போ அந்த உள்ளே குப்பையை வைத்துக் கொண்டு நீங்கள் வராமல் இருக்க முடியாது. உள்ளத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நியதி. ஏனெனில் அந்த தியானத்துக்கு வந்த பிறகு என்னத்தை நினைச்சாலும் இந்த பிரபஞ்சத்திட்டே விட்டுடுறது. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வந்திருக்கிறது. முதலில் நான் இந்த தியானம் உங்களுக்கு சொல்லித்தந்த பிதாமகர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களுக்கு அவர்கள் மூலமாக தியானத்தை சொல்லித்தந்த திருமதி கிரிஜாராஜன் மூத்தாசா அவர்களுக்கும் எஸ்கே ராஜன் அவர்களுக்கும் 24 மணித்தியாலத்தில் எத்தனையோ வேலை செய்கின்றோம். ஒரு நாளும் இந்த மூச்சை கவனிப்பதில்லை. சரியான வித்தியாசமாக இருக்குது. 26 hours ட்ராவல் பண்ணி, அதாவது 26 hours ட்ராவல் பண்ணி வந்து எனக்கு தெரியவே மாட்டேது. களைப்பாக இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் வந்து 3 hours நாங்கள் சிங்கப்பூரில் நடந்துக்கிறீங்க. நாங்கள் அப்போ உண்மையாக எல்லாருக்கும் ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் பிளேனில் பறக்கையில கட்டாயம் நடக்க வேணும். இருந்த அதாவது நாங்கள் சேர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் அது பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அந்தபடியாக இந்த தியானம் செய்வதால எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுகிறது. சில பேர் தியானம் பண்ணோம்னா அதை வந்து இன்னும் ரிலீஜனோட சம்மந்தப்பட்டது, ரிலீஜனோட சம்மந்தப்பட்டது அல்ல. நம்ம தேவை தியானம் ஒரு விஞ்ஞானபூர்வமானது. எல்லாரும் செய்யலாம். ஒரு ரிலீஜனுக்கும் செய்ய சில ஒரு ரிலீஜனுக்கு தான் சம்மந்தப்பட்டது என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச்சு பேருங்க ஒரு பிரைவேட் ஷேப்லேயே இருக்கும். அதே போல் கோயில் மாஸ்க் எல்லாம் ஒரு பிரைவேட் ஷேப்லேயே இருக்கும். அதே அப்படி இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் போய் அரசாங்கத்திலே ஆசிரியர் தொழில் பார்த்து இழைப்பாரி நான் இப்பொழுது எனது ஊருக்கு வந்திருக்கிறேன். எனது வீடு ஒரு கிராமத்திலே உள்ளது. அந்த கிராமத்திலே படித்தவர்களோ பலர். அங்கே ஏதாவது ஆயிரம் மந்தங்களுடைய ஒரு பாதல் சோறும் கொண்டு போவாங்க. அப்படி இருக்கையில் என்ன செய்கிறது, கேட்குறான மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து இறங்கினோம். வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கினோம். அங்கே போனால் ஒரு வேமரம் இல்லை, சாயந்தரம் கதிரையும் இல்லை, முத்தவும் இல்லை. அப்போ வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌரி அவர்களை கௌரவித்ததற்கு எங்களுக்கு மனமான நன்றிகள். அத்துடன் எல்லோரும் இதில் பங்கு பெற்றார்கள். ஆனால் முக்கியமாக நான் எல்லாற்ற பேரையும் சொல்லுகிறாக, முக்கியமாக 20 பேரை சொல்ல விரும்புகின்றேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த நிகழ்ச்சியை எனக்கு அழைப்பு கொடுத்த பஞ்சாச்சலம் அவர்களுக்கு நன்றி. திரு சந்திர
ராஜா அவர்களும் மாஸ்டர் அருந்ததி இஸ்கந்தரன் பிச்சைக்காரன் அப்புறம் ஜோதிச்சேன். உண்மையில பிச்சைக்காரன் வந்து மேலே இருக்கிற பார்த்து ஒரு காலம் கவலைப்படுறேன். தன்னோட இருக்கிற பிச்சைக்காரனை பார்த்தா அவன் என்ன விட கூட பிச்சை எடுக்கலான்னு சொல்லி கவலைப்படுவது. அது என்னுடைய சிந்தனையில வந்து உள்ளது. அடுத்தது அருந்ததி சிஸ்டர் பேசுகிற பொழுது இந்த மூச்சு நேற்று விட்ட மூச்சு இன்றைக்கு ஒரு ரயில்னு சொன்னேன். அது எனக்கு கொஞ்சம் டச் பண்ணிது. அதே மாதிரி அருந்ததியக்கா பேசுகிற பொழுது என்னன்னு சொன்னா வந்து எல்லா ஆம்பளையும் பார்த்து கூட எல்லாத்தையும் மொத்தையும் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கோடு பேசுகிற போது பேச்சுன்னா நான் உடனே ஸ்ரீயண்ணாவும் பார்த்தேன். அது மோ மாறி அது எனக்கு ஒரு ஸ்ரீபு மாறி இருந்தது. பட் வந்து உண்மையிலே வந்து நான் ஒரு பகுதியோடு சும்மா சொல்ல முடிஞ்சு வச்சேன். ஒருத்தரப்போ எங்கே போனாலும் தன்னுடைய மனுஷி இந்த போட்டோ தான் கொடுத்துருக்கிறது புகையில. அப்போ இன்னும் நண்பர்கள் பேர் அப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ போனாலும் மனுஷி இந்த படத்தை தான் கொடுத்துருவேன் சொல்லி அப்புறம் சொன்னாங்க. கூட்டத்திற்கு என்னை அழைத்த எங்கள் இருவரையும் அழைத்ததற்காக நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் இருவரும் பங்கு கொள்வோம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அவர்கள் தான் சம்மதிக்க வேண்டும். நீங்கள் வார்த்தை சொல்லுங்கள். பிரபஞ்சத்தின் பகுதியாகவே நாம் இங்கு வருகின்றோம். பிறர்கள் பலவிதமான சிந்தனைகள்
இதுதான் முதல் நாள் எங்களை கௌரவித்து மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். நீங்களும் இதில் பங்கு பெற்றிருப்பீர்கள் நினைக்கின்றோம். உண்மையாக அன்று எங்களுக்கு காலை 9:30க்கு தொடங்கினது, மத்தியானம் 2 மணி மட்டும் போனது. அது எல்லோரோடையும் நாங்கள் எங்களுக்கு இதில் ஜூமில் வருவினம் முகம் காட்டாத ஆக்கள் கூட தங்களை தாங்களாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணினவேல். அவைல் முதல் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, உங்களுக்கு எங்களை தெரியாது, ஆனால் எங்களுக்கு உங்களை தெரியும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் முன்வந்து தாங்களாகவே தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேர்களை சொல்லி இருந்தவர்கள். உண்மையாக இது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு. சிட்னி மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் எங்களோட தளத்தின் சார்பாக எங்கள் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது முதல் நாள் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடந்தது. அடுத்த வீடியோவை நான் போட இருக்கின்றேன். எடுத்து போனோம். அதையும் இப்பொழுது உங்களுக்கு காமிக்கப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் இதற்கு 3 நாள் நடந்தது. பேருந்து அதுக்கு அடுத்த நாள் பஞ்சாட்சர மாஸ்டர்களை அழைத்திருந்த அம்மன் கோயில்களுக்கு, அம்மன் கோயிலில் போய் அங்கே பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. நாங்கள் கோயிலையும் தரிசித்து அங்கேயும் ஒரு ஸ்பீச் ஒன்று தியானத்தை பற்றி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி கொடுத்து போனாங்கள். அப்படி எங்களுக்கு சிட்னி பிரயாணம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் தியானத்தால் தான் எங்களுக்கு இந்த வரவேற்பும் பொன்னாடு எல்லாம் கிடைத்தது. ஏனென்றால் அவ்வளத்துக்கு எல்லோரும் இந்த தியானத்தால் பயனடைகின்றோம், நாங்களும் பயன்பெறுகின்றோம், நீங்கள் எல்லோரும் பயன்பெறுகின்றீர்கள். இந்த வரவேற்பிலிருந்து பார்க்கலாம் நீங்கள் எவ்வாறு இந்த சிட்னியில் இருக்கிற மாஸ்டர்ஸ் உங்களை எல்லோரையும் மதிப்பிடுறார்கள் என்று தெரிய வருகின்றது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததை போடுவோம். 2வது இது 2ஆம் நாள், அடுத்த நாள் நடக்கிறது. அது சுற்றுலா போனோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர் கோயில், அதுக்கு பிறகு ஒரு திபெத்தியன் கோயிலுக்கும் போனோம். பாருங்கள். வேனில் இருந்து இறங்கிக் கொண்டு இருக்கின்றோம். சுந்தரலிங்கம் நடந்து வர, அடுத்த சரோஜினி மாஸ்டர் வர, அடுத்ததாக நிர்மலா மாஸ்டர், பராசக்தி மாஸ்டர், குமாரசாமி பிள்ளை மாஸ்டர், குமாரசாமி பிள்ளை மாஸ்டரின் துணைவியாரை கண்டிருக்க மாட்டீர்கள். அவர் மிகவும் சிறப்பாக எங்களுடன் அவருக்கு பின்னால போறது குமாரசாமி பிள்ளை. நிறைய புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற எங்களோட தளத்துல அவருக்கு பராசக்தி மாசத்தை அனைத்து சொல்லி கொடுத்தவர். வளவு கோயில்களை வெங்கடேஸ்வர் கோயில் உள்ளுக்குள்ள போயிட்டு வழியால வாரம் எல்லாம் கும்பிட்டோம். அது பெரிய கோயில். சுற்று வர வடிவான இடங்கள் இருந்தது. கொட்டாம இருக்கையில் அளவான வெதரில் நாங்கள் எல்லோரும் போய்க்கூடியது. 2 மணித்தியால டிரைவ் நாங்கள் இருந்து எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி மன்னிக்க வேண்டும் மறந்ததையம்மா, கொஞ்சம் மைக்கு முன்னாடி இருந்து பேசுங்க, கொஞ்சம் சத்தம் வருது. அது மைக்கை கொஞ்சம் சரியா பாருங்க. தேங்க்யூ. அது என்னென்ன பின்னால இது வர்றபடியா கேட்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்களன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்கள்
நெட்வொர்க் என்ற அந்த பேர் அந்த இடத்துல பேர் நிலம் கிட்டத்தட்ட 17 ஏக்கர் 1990 ஆண்டில் தொடக்கம் கட்டப்பட்டது. தான் இங்கே கூட பேர் நிறைய வருவார்கள். அங்கே அதிகமான இந்து சித்தாந்தம். அடுத்தது நாங்கள் அது முடிந்த பிறகு மற்ற இடத்துக்கு போகிறோம். சைனீஸ் டெம்பிள், அழகான டெம்பிள், நல்ல வடிவா வச்சிருக்கிறார்கள். Chinese architecture, two மரங்களும் the garden landscaping, நாங்கள் என்னோட நடக்கின்றோம். வெயில் சரியான வெயில் அந்த இதெல்லாம் வெளி தோட்டம் வழியாக சுற்ற வர அழகான பூத்தோட்டங்கள் நல்ல அழகாக வைத்திருக்கின்றார்கள். மேலே ஏறி போக வேண்டியது எல்லோரும் நாங்கள் ஏறக்கூடியதாக அதில் எல்லாரும் தயங்கினாலும் அவளை படியும் எல்லோரும் ஏறினார். சுந்தரலிங்க மாஸ்டரும் அருள் மாஸ்டர் நாங்கள் எல்லோரும் ஏறிக்கொண்டு போனோம். முதல் ஏறுறதுக்கு யோசித்தது இவ்வளோ படியும் எவ்வாறு ஏற போகின்றோம் என்று, ஆனால் ஏறிவிட்டோம். கொஞ்சம் நேரம் ஒரு ஆள் அவரோட இருக்க சரவணாக்கு போயிட்டு டக்குன்னு திரும்ப வந்து சொல்லுவாங்க. $30 years இந்த வருஷம் 30 years. 30 years கட்டி இங்க மாசம் நல்ல வடிவா எல்லாத்தையும் வீடியோ பண்ணினவர். நாங்க மேல உள்ளுக்குள்ள வழியால நின்று எடுத்த நாங்க சத்தம் போடுவார்கள். இதுதான் இந்த மேல ஏறினோன்னா உள்ளுக்குள்ள போறேன். மற்றாக்களும் வெளியாக்களும் வந்திருந்தார்கள். அன்றைக்கு கொஞ்சம் கூடின ஆக்கள் இருந்தார்கள். இது முன்பக்கம். ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ள போய் நாங்கள் வீடியோ பண்ண முடியாது, அல்லது போட்டோ எடுக்க முடியாது. இன்னொரு உள்ளுக்குள்ள வந்து வீடியோ ஒன்றும் எடுக்க இல்லாது, படம் எடுக்க இல்லாது. நாங்கள் எல்லாம் எங்கள் மாஸ்டர் எல்லாம் வெளியால் எல்லாம் எடுத்தது. படங்களும் கௌரி சங்கரும் எடுத்து கொண்டிருந்தவர். இதுதான் அந்த வழி தோற்றத்தை பார்த்து உள்ளுக்குள்ளே இருந்து ஆக உள்ளுக்குள்ளே வெளியால எல்லாம் நல்ல வார்த்தை நல்ல இதுகள் எல்லாம் கோட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தார்கள். சர்வ மாஸ்டரும் நிர்மலா மாஸ்டரும் கணக்க கோட்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்தார்கள். அதுகளை பாவிக்கலாம் இனிமேல் தியானத்தில் என்று நினைக்கின்றோம். நாங்கள் வெள்ளனை வலிக்கிட்டு நாங்கள் இந்த டைம் போக நியர்லி லஞ்ச் டைம் வந்துட்டது. நாங்கள் அங்கேயே எல்லாரும் லஞ்ச் எடுத்தோம்.
இவ்வாறு எல்லாம் ஒழுங்குபடுத்தி செய்ததற்கு நாங்கள் உண்மையாக மறக்க முடியாத ஒரு பிரயாணம். எங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு பெரிய ஒரு பிரயாணம்னு சொன்னால் மறக்க முடியாத பிரயாணம் இதுதான். நாங்கள் தியானம் பண்ண 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 எங்களுக்கு எத்தனையோ விதமான நினைக்க முடியாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நேரில் போய் ஒவ்வொரு மாஸ்டர்ஸை கண்டு அவர்களோடு பேசும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். எங்களுக்கு இவ்வளவு காலம் 5 வருஷம் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவர்களை நேரில் பார்க்கும்போது எல்லோரு வைப்ரேஷன் எங்களுக்குள்ள எல்லோருக்குள்ளேயும் இருந்தது. எங்களோட சொந்தங்களை நாங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுதான் எனக்கு எங்கள் சொந்தக்காரரை கூட இவ்வளவு நாங்கள் பார்க்க முடியும் என்று அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. சமைக்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை. நாங்க எல்லாம் பார்த்துட்டு இப்ப நாங்க போறோம். ஏதாவது லஞ்ச் எடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வாரோம். இதுல ஒரு புத்தா இருந்தது. எல்லாரும் அவற்றை எனர்ஜி எடுக்கிறதுக்கு பாருங்க என்ன மாதிரி எல்லாரும் அவற்றை தலையை தடவின வந்து போய் எனர்ஜி எடுக்கிறதுக்கு புத்தா தானே அது. வைப்ரேஷன் வரையுதுன்னு சொல்லி எல்லாரும் போய் அதில் நின்று பார்த்துனாங்க. கையை வச்சு வச்சு எல்லாரும் ரிசீவ் பண்ணுவோம் வந்து எல்லோரும் அதில் நின்று செய்தோம். அது 28ஆம் தேதி பிப்ரவரி. அதே நாள் தான் இந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் அதில் வந்து ப்ளூ ஹோல்னு சொல்லி அந்த தண்ணி வந்து மூணு தண்ணி வந்து அடிக்கும் மேலே ப்ளூ ஹோல்ன்ட்டு தான் நீ சொல்றது என்ன மாதிரி. நாங்கள் எல்லோரும் போய் அதில் நின்று பார்க்குறோம். உடனே வராது. அந்த அந்த நேரத்தை பார்த்து கொண்டு எல்லோரும் இருப்பார்கள். வந்து அப்படியே ஃப்ளோ பண்ணி கொண்டு பீச்சாக வருது. பரவாயில்ல, மூன்று மலையல் மாறி வந்து ஓப்பனாக இருக்குது. அதுக்குள்ளால தண்ணி வந்து அடிக்கும். அந்த தண்ணி வந்து அடிக்கல தான் அப்படியே பறந்து அதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். கொஞ்ச நேரம் நின்று மினக்கட்டு பார்க்க வேணும். ஆனால் வந்தது நாங்கள் நிக்கல 2-3 தரம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அங்கால பின்னால் அப்படி இருக்கு. அந்த பாறை இருக்கலால தண்ணி அடிச்சு கொண்டு வரும். ஓட்டையை பாருங்க, இந்த இடத்துலதான் தண்ணி வரப்போகுது. இப்ப இந்த சத்தத்தோட வரும். கொஞ்சம் பார்த்து கொண்டு நிக்க வேண்டி இருக்கு. எடுத்திருப்பீங்களே என்ன லிங்கம்மா? அந்த அந்த இடைவெளி
தெரியுது பாருங்க, அந்த இடைவெளிகளால தான் இந்த தண்ணி ஃபோர்ஸா வந்து அதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வந்து நிக்கிற இடத்துல. பார்க்கறதுக்கு தான் அதுல கொஞ்ச நேரம் எல்லாரும் நாங்க மெனக்கட்டு வந்துருக்கிறோம் பார்க்கறதுக்கு. ஆனா பார்த்தோம் நாங்கள் எல்லாரும். நல்ல வெயிட்டிங் உண்டு. இந்த வருது பாருங்க, அந்த இதா தெரியுது. அந்த இடைவெளியால சத்தம் போடுவார்கள் பார்த்தது. நாங்க பார்த்துட்டு இப்ப கீழே இறங்குறோம். நான் மேல ஏறுறேன் இப்ப. ரெண்டு மூணு தடவை நின்று பார்த்தோம் நாங்கள். இப்ப இந்த மேல ஏறுறோம். ஒரு நாளில் நாங்கள் இந்த இடங்களுக்கு போயிட்டு வந்து நாங்கள் நேரத்தை எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக நாங்கள் பார்த்துட்டு வந்த நிறைய நடைபெற நாங்கள் இதுதான் அந்த ப்ளோ ஹோல்னு சொல்றது. இதில் தான் அந்த இது இதோட அன்றையான எங்களோட பிரயாணம் அடுத்த நாள் Okay, bye-bye. இது அடுத்த நாள் 2ஆம் நாள். இனி 3ஆம் நாள் ஒன்று இருக்கின்றது. அது வந்து லிங்க மாஸ்டரும் லிங்க மாஸ்டர், நிர்மலா மாஸ்டர் மற்றும் கௌரி சங்கர் மாஸ்டர், பராசக்தி மாஸ்டர் அவர்கள் நடத்தும் அந்த இன்னொரு சென்டருக்கு போயிருந்தோம். அதுவும் இதில் வருமென்று நினைக்கின்றேன். அதில் எல்லோரும் அதில் நாங்கள் சும்மா விசிட்டராக போனோம். அன்று அங்கே பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அதையும் நீங்கள் போடலாம். ஓகே. நான் இப்போ என்னென்ன நேரம் போய்க்கொண்டு போகுது, 45 நிமிஷத்துக்கிட்ட போய்க்கொண்டு போகுது. இந்த ஆகவும் போரிங் இல்லாமல் நாங்கள் முடிக்க வேணும். அடுத்ததான் நிகழ்ச்சி இந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினரை பற்றி கதை காட்டி இந்த களம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மற்றபடியே நான் அதை பற்றி கதைக்க வேணும். நான் கதைச்சு முடிஞ்ச பிறகு ராசா லோகேஷ் மாஸ்டர் அவளை பற்றி ஒரு வீடியோ வச்சிருக்கு, நான் அனுப்பினான், அவர் போடுவார். ஆஸ்திரேலிய பழங்குடியர் இவர்கள் வந்து உலகில்
மிக மிக பழமையான தொடர்ச்சியான கலாச்சாரங்களின் வரலாறு படைத்தவர்கள். இவர்களின் வரலாறு 60-65 ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பரவியுள்ளவர்கள். அதுக்கு முந்தையே வந்திருக்கு. 65,000 ஆண்டுகளுக்கு முந்தையே ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க எப்படி என்று. இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆன்மீகமானது. அவர்கள் நிலத்தை ஒரு சாதாரண பொருளாக அல்லாமல் புனிதமாகவும் உயிருள்ளதாகவும் கருதுகிறார்கள். இது எங்கட ஹிந்தி பிலோசியபிலே ஒத்த இயற்கையுடன் கலந்து வாழ்வதை பற்றி தான் ஆறுகள், மலைகள், விலங்குகளோடு சேர்ந்து வாழ்வதை பற்றி தான் அதனால் சொல்லப்படுகிறது. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்த அவர்களை நான் சிட்னியில் ஒரு சந்தித்த பொழுது அதுக்கு முதல் 1788 ஆண்டில் இந்த நான் இருக்கும் இடம், அதாவது கிரேட் பிரிட்டன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளீட் என்ற கப்பல் குழு கிரேட் பிரிட்டன்ல இருந்து சிட்னிக்கு கோவ் என்ற பகுதியில் முதல் ஐரோப்பிய குடியேற்றத்தில் நிறுவியது. அதில் போனாக்கள் யாருன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். சிறை கைதிகள், படையினர் மற்றும் அதிகாரிகள். யூகே சிறை நிரம்பி இருந்தமையால் கைதிகளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி பின்னர் மற்ற குடியேற்றவாசிகள் 1800 குடியேறி இருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட இருக்கு. ஆனால் அவருடைய இந்த ஆஸ்திரேலியா இந்த அபரிஜினிஸை பார்க்க ஒரு மதுரை தமிழாளரால் கண்ட மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண இருந்தது. அதுலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுருட்ட மயில் இல்லை. இப்போ எங்கே லுக் இருக்கு. நீங்கள் அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது ராசா லோகேஷ் மாஸ்டர் அந்த அபரிஜினிஸை பற்றி போடுங்க பாவன், தயவு செய்து. நன்றி, வணக்கம். அது நாங்கள் அந்த இடத்துக்கு அது சென்ட்ரல்ல இருந்தது. கௌரி சங்கரும் பராசக்தி மாஸ்டரும் எங்களை கூட்டிட்டு போனார்கள். அப்போதான் நாங்கள் அந்த ஒப்ரா ஹவுஸ் அதெல்லாம் பார்த்து அந்த பீச்சுக்கும் போய் பேந்தாவையில கண்டோம். Sound very இல்லையா? Because when I go to India, to New Delhi, Old Delhi, they talk to me in Tamil. They think I'm from Tamil. No. But I'm Tamil Tiger. I'm Tamil Tiger. நான் தமிழ் டைகர் என்று சொல்றார். நாங்கள் சிலான் அண்ட் ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னா அவர் சொல்றார் தானும் தமிழ் டைகர் என்று சொல்றார் எங்களுக்கு. Oh, okay. Plain. Yes. From the river. Yes. Yes, that's right. Yes. I've been to India maybe 20 times. New Delhi. Oh, I've been to Sri Lanka too. Like 8 years ago, I was in Colombo, Sri Lanka. I was teaching at the Hindu girls' school and teaching at the university. Yeah. They took me over there to teach the chief dance. Traditional dance from here, Aboriginal dance. Yeah. Oh, you're welcome. You're welcome. Because your island. ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகவும் ஃப்ரெண்ட்லியாக கதைத்திருந்தார். மற்றும் விஷயங்களிலும் கூட இருக்கு. நாங்கள் சிட்னியில் இருக்கிற ஓப்ரா ஹவுஸ் அது எல்லாத்துக்கும் போனாங்க. எல்லாத்தையும் படங்கள் போட்டு கொண்டிருக்க நேரம் போய் கொண்டிருக்க நினைக்கிறேன். முடியுமெண்டா இப்போ இந்த படத்தை போடுறேன். அது இப்பொழுது போன விஷயத்தை பற்றி கௌரி சங்கர் மாஸ்டர் என்னென்ன இடங்கள் பார்த்தோமோ அதில் ஒரு கருத்தை கூறுவார். அதன் பிறகு லிங்கலிங்க மாஸ்டர் மற்றும் மற்றவர்களும் இங்கே கூறலாம். உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். அதாவது இந்த வருடம் நாங்கள் சிட்னியை செய்திருக்கிறோம். அடுத்த அதாவது சண்டே 5th of April 8 PM மெல்பர்னை பற்றியும் கதைக்கிறேன். அதே போல் இதையும் கன விஷயங்கள் இருக்கிறது. சண்டே 5th April at 8 PM மெல்பர்ன். இப்போ சிட்னியை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நன்றி. இங்க ஜெகநாதன் மாஸ்டர் காண கௌரி பொருங்க. நீங்கள் வேற அடுத்த என்ன சொன்னீங்க? கௌரி சங்கரனா? கதை கேட்டானா? தொடர்பாக கதை. மிஸ்டர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் இங்க வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இங்கே எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் இங்கே இருந்த சிட்னி
சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை மிகவும் மிகவும் சிறப்பாக கௌரவித்தார்கள் என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். அத்துடன் முக்கியமாக நான் இந்த இடத்தில் சொல்ல இருப்பது திரு லிங்கரட்னம் மாஸ்டரும் நிர்மலா மாஸ்டரும் அயராது உழைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சிறந்த கூட்டத்தை ஒரு ஹாலில் புக் பண்ணி அவர்களுக்கு மத்தியான சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லோரையும் வரவேற்று அவர்களை கௌரவித்து பொன்னாடை கூர்த்தினார்கள். அது பார்க்கும் பொழுது மிக கண் பூரித்து விட்டது. அத்துடன் இங்கே முக்கியமாக நான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் நான் கிருஷ்ணர் மாதிரி, அந்த கிருஷ்ணர் தேர்ல அர்ஜுனனை எல்லா இடமும் கொண்டு திரிஞ்சவர் மாதிரி நான் அவரை எல்லா இடமும் கொண்டு திரிஞ்சனார். அதோட இன்னொன்று இந்த இடத்துல சொல்லவிருப்பது ரெண்டு காரியம். இந்த ப்ளூ ஹோலை பற்றி அவர் காட்டியிருந்தார். ப்ளூ ஹோல் இது அதுக்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு இடம். அதுக்கு இந்த சரித்திரம் கூறுகிறது 250 மில்லியன் இயர்ஸ் ago இங்க ஒரு வால்கனோ வந்து அதுல அந்த லாவா ஃபார்ம் பண்ணி அது ஒரு இயற்கையான ஒரு நீரூற்று மாதிரி வந்து விட்டது. அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன சேம்பர் ஒன்று அவர் காட்டிய சேம்பர் ஒன்று இருக்கிறது, கடலுக்கு கீழே சேம்பர் ஒன்று, அதுலேயே தண்ணி அதுக்குள்ளாலே அடித்து மேலே ஸ்ப்ரவுட் மாதிரி மேலே வரும்பொழுது சில வேளை 30 மீட்டர்களுக்கு உயரத்துக்கும் போகக்கூடியா இருக்கும். ஆனால் நாங்கள் அன்று அவ்வளவு வரவில்லை, ஒரு அளவுக்குத்தான் வந்தது. ஆனால் இடையிடையே சரியா ஸ்ப்ரெட் பண்ணும். இது அபரிஜினிஸ் தான் இதை முதல் கண்டுபிடித்த சரித்திரம் கூறுகிறது. ஆனால் 1797ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் ஜார்ஜ் பாஷ் என்றவர் தான் இதை டாக்குமெண்ட் பண்ணி இதில் ஒரு காரியம் இருக்கிறது என்று செஞ்சிருக்கிறார். வருஷம் முழுவதும் 1 மில்லியன் விசிட்டர்ஸ் அங்கு வருவார்கள் என்று டூரிஸ்ட் போர்ட் சொல்லுகிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு இடம். நீங்கள் அங்கே சிட்னிக்கு வந்தால் கட்டாயமாக வர வேண்டும். உலகத்திலே 3 இடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் 2-3 இடங்கள் இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியா, ஹவாய் அண்ட் மெக்சிகோலாம் காணப்படுகிறது. இதுல என்ன இது என்றால் அதுல இதுவரை 25 பேர் அதுல இறந்திருக்கிறார்கள் என்ற கால் தவறி கீழே விழுந்து. அந்த நீங்கள் அந்த இடத்தை இந்த படத்தில் பார்த்திருந்தால் நினைவு இருந்தால் நினைவூட்டுவர். அதுல கல்லு மாதிரி எல்லாம் இருக்கிறது, அதுலயே ஸ்லிப்பரி மாதிரி இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களை கவர்மெண்ட் என்ன செய்திருக்கின்ற அதுக்கெல்லாம் சுத்தி வர ஃபென்ஸ் கட்டி அதை பாதுகாப்பா வச்சுக்கொண்டு இருக்கிறார்கள். அதோட நான் லிங்காரண்யத்துக்கு விடுகின்றேன். இவர்களை கட்டாயமாக எங்கள் ஒரு பெண்டல் ஹில் ஒரு பார்க்கில் திருவள்ளுவர் சிலை வைத்திருக்கிறார்கள். அதை அவர் கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று கூறி அவரை நாங்கள் எல்லோரும் போய் கூட்டிக் கொண்டு போனோம். அத்துடன் இந்த இடத்தில் அந்த முதல் நாளே பஞ்சாட்சரம் ஐயா அவர்களை உடனே வீட்டை வரும் வரை கூட்டு அவரை உபசரித்து அவருடைய மனைவியார் ஆபரேஷன் பண்ணி காலையிலாமல் இருந்து கூட எங்களை எல்லோரையும் வரவேற்று சிற்றுண்டி பலவைய சிற்றுண்டிலையும் கொடுத்து எங்களை மிகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் அந்த கஷ்டத்திலும் இவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அவர் கௌரவித்ததை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட பக்தர்கள் தியானம் செய்பவர்கள் சிட்னியிலே இருக்கிறார்கள் என்பதையும் உங்களை குறிக்கொண்டு மிஸ்டர் திருலிங்கநாதன் லிங்கரட்னம் அவர்களுக்கும் விரும்பாளர்களுக்கும் வேறு பல விஷயங்களை அவர் கூறுவார் என்று கூறி இந்த தளத்தில் தந்ததுக்கு நன்றி, வணக்கம். பஞ்சாச்சரம் மாஸ்டரையும் 2 வசனம் சொல்லுவோம். வயதுக்கு மூத்தவர் வேந்த லிங்கா விடுவோம். 2 வசனம் சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் வாராயர் என்று கேள்விப்பட்டதும் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஸ்ரீஸ்கந்தராஜாவும் அருந்ததி மாஸ்டரும் சடினாகத்தான் நாங்கள் வெளியிடவே நாங்கள் ஹோலில் ஒரு 1000 ஆக்கள் இருக்கிற ஹோலில் தான் அதை புக் பண்ணி இருந்து நாங்கள் ப்ரைஸ் கிவிங்க. அப்போ இவர்கள் சடினா வாரபடியால் முதல் ஐட்டமாக போட்டோம். நாங்கள் படம் ஒன்றும் காட்ட முடியலை, நேரங்க எழுதி ஏராளம் பேர் வந்திருந்தார்கள். அங்கே எங்களுக்கு தியானத்தை பற்றி ஸ்ரீஸ்கந்தரா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் இந்த பர்ம புலிகளை பற்றியும் சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் பேசி படங்கள் எல்லாம் எடுத்து வந்துட்டோம். அது மிகவும்
மனதில் ஊன்றி இருக்கிறது. சிட்னி விசிட்லே அது மறக்க முடியாத ஒன்றுன்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லிங்கராஜ் மாஸ்டரும் நிர்மலா மாஸ்டரும் சொல்லுங்க. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள் இந்த ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் அந்தரி மாஸ்டர் வருகையை பற்றி நாங்கள் கதைத்த போது நிறைய பேர் எங்களுக்கு ஆவலாக இருந்தார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று. நாங்கள் நினைத்தோம் ஆரம்பத்தில் 10 பேர் தான் வருவார்கள் என்று. ஆனால் கௌரி சங்கர் மாஸ்டர் அவரும் பலவரிடம் சொன்னார் பலர் வருகின்றார்கள் என்று. கிட்டத்தட்ட 25 பேர் 23 பேர் வந்தார்கள். இன்னும் லீலா சுந்தரலிங்க மாஸ்டர், திருநாவுக்கர் மாஸ்டர் அவர்கள் வர முடியாமல் போயிட்டு வெளிநாடு சென்றபடியினால் அவர்களை பார்த்தவுடன் ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் அந்தரி மாஸ்டர் அவர்கள் சந்தித்த போது நாங்கள் அந்த ப்ரோக்ராமை நாங்கள் 2 ஹவர்ஸுக்கு தான் வைத்திருந்தோம். ஆனால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் கழித்து கொண்டே இருந்தார்கள். ஏதோ கனகாலத்துக்கு பிறகு வந்த சகோதர சகோதரிகளை சந்திப்பது போல கழித்து கொண்டே இருந்தார்கள். போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு அதை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன், ஒரு தியான நிகழ்வையும் வைத்து அதுக்கு பிறகு ஒரு சில சொற்பொழிவுகளையும் வைத்து பிறகு லஞ்சுக்கு பிறகு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் சரோசுந்தரலிங்க மாஸ்டர் அழகாக பாடி எங்களை மகிழ்வித்தார். விமலா விக்னேஸ்வரன் பாடி மகிழ்வித்தார். மற்றது மிஸ்டர் சுந்தரலிங்கம் அவர்கள் ஒரு ஸ்டாண்டப் கமெடி ஒன்று எல்லோரையும் சிரிக்க வைத்தார். பிறகு கௌரி சங்கரனும் சரோஜினியும் எங்கள் நடனம் ஆடி எங்களை மகிழ வைத்தார்கள். நாங்கள் வெளியில நாங்கள் அருந்ததி மாஸ்டரும் அழகான ஒரு பாட்டை பாடி எங்களை மகிழ்வித்தார். நாங்கள் வெளியில போகும் பொழுது நாங்கள் கோயிலுக்கு அல்லது போகும் பொழுது கூட கௌரி சங்கர் மாஸ்டர் எப்போதும் சிரிப்பு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார். அவரும் அவருடைய மனைவி பராவும். மற்றது நாங்கள் திருவள்ளுவரை பார்க்க போனோம். அந்த போட்டோஸ் எல்லாம் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் இருக்கும். நேரம் கருதி நாங்கள் அதிகம் குறைவில் பலர் கை வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இங்க இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்களுக்கு இந்த இவ்வளவு பாராட்டுகளையும் எல்லாத்தையும் தந்ததுக்கு சிட்னி வாழ் மக்களுக்கு எங்களுடைய மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மிக்க நன்றி. ஆஸ்திரேலியாவுக்கு எல்லோரும் போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். என்ன அவ்வளத்துக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறதுக்கு எத்தனையோ மாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். மிக்க மிக்க நன்றி என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்னென்ன எல்லாம் பாட்டி கொண்டிருக்க நேரம் போறபடியால் நாங்கள் இப்பொழுது அவ நீங்க நேரில் பாத்தீங்களா சரியான வித்தியாசமா டான்ஸ் எல்லாம் ஆடுவா. கொஞ்சம் மன்னிக்க வேண்டும், வரதாமா நீண்ட நேரம் கையை உயர்த்திட்டு எங்கேயோ போன மாதிரி இருக்குது. ஒரு விடுங்களேன் நவா முதல்ல. நான் என்ன ஆஸ்திரேலியா தான் முதல் சொன்னேன். ராஜமாஸ் மற்றது பேருந்து விடுவோம் முதலாவது. சர்வா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரும் ஆஸ்திரேலியாவுக்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட நாள் முதல் சிட்னி இந்த தளத்திலே இணையும் நாங்கள் எல்லோரும் மிகுந்த ஆவலாக அவருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எப்படி வரவேற்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று லிங்கரட்னம் மாஸ்டர், கௌரி சங்கரன், பராசக்தி மாஸ்டர், நிர்மலா, பஞ்சாட்சரம் மாஸ்டர், குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் எல்லோரும் இணைந்து திட்டங்களை போட்டோம் என்ன செய்ய வேண்டும் என்று. லிங்கரட்னம் மாஸ்டர் எங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நிறைவேற்றினார். அவருக்கும் நிர்மலா லிங்கரட்னத்துக்கும் நாங்கள் மிக்க நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். ஸ்ரீ மாஸ்டரையும் அருந்ததி மாஸ்டரையும் நாங்கள் கண்டவுடன் எங்களுக்கு அது ஒரு பெரிய புலகாங்கிதமான ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த தளத்தில் தான் நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தோம் அவர்கள் இருவரையும். ஆனால் நேரில் கண்ட பொழுது எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சந்தோஷத்தில் நாங்கள் மூழ்கி போனோம். மிகவும் அருமையான நிகழ்ச்சிகளை நிர்மலா லிங்கரட்னமும் லிங்கரட்னம் மாஸ்டரும் மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்து
அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுடைய அன்பை எங்களுடைய அன்பை தெரிவிக்கும் முகமாக நாங்கள் பல விஷயங்கள் செய்யக்கூடியதாக அவர்கள் செய்தது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஸ்ரீ மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் சிட்னி விஜயத்திற்கு அவர்கள் முன்னிடம் கொடுத்து வந்ததற்காக மிக்க நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் லிங்கரட்னம் மாஸ்டர், நிர்மலா மாஸ்டர், கௌரி சங்கரன் மாஸ்டர், பராசக்தி மாஸ்டர் அவர்களுக்கும் மிக்க நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். சகல உதவிகளையும் செய்து எங்கள் எல்லோரையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தினீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் வாருங்கள் ஸ்ரீ மாஸ்டர், அருந்ததி மாஸ்டரும் இதுவும் விட சிறப்பான வரவேற்பை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் என்று பணிவன்புடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பானா மாஸ்டர் நின்றவ இன்றைக்கு வந்திருக்கிறாவ தெரியல. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரா நாங்க பேச சொல்ல முடியாம இருக்கிற நேரம் கருதி இப்ப ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க தொடர்ந்து நடத்துங்க. நலந்துவன் மாஸ்டரையும் இருக்கா விட்டு அதான் நீங்க சொல்லுங்க கொஞ்சம். நலந்துவன், சரோஜினி சார். அனைவருக்கும் வணக்கம். அவையில கண்டதும் எங்களுக்கு வேலை சந்தோஷம். எனக்கு அவையில பிடிச்சது உண்டு. அவைய நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினான். யாரெண்டாலும் புது ஆக்கள் வந்தாலும் புது ஆக்கள் மாதிரி எங்களுக்கு தெரிய இல்லை. ஏனெண்டா அருந்ததி, மிஸ்ஸஸ் அருந்ததி, அவர் எல்லாரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப். அதான் எனக்கு அவையில் பிடிச்ச ஒரு குணம் என்னென்னா அது ஃப்ரெண்ட்லி டைப். ஒரு தரையும் இதுன்ற இல்லை. நல்ல ஒரு இதாக ஆக்களோட நல்ல ஸ்மூத்தாக நல்ல வடிவாக பழங்கிச்சு நான் 2 பேரும். அதான் நான் அவைக்கு பிறகாலே ஒவ்வொரு நாளும் போனேன். நாங்கள் பெரிய இடங்களுக்கு போகல. நான் முருகன் கோயிலுக்கு போனேன் அவையோட. மற்ற கோயிலுக்கும் போனேன். பேருந்து அந்த எல்லாரோடைய கம்யூனிட்டியில் சேர்ந்தேன்னா அவை இந்த அன்பால தான் நான் அவைக்கு பிறகால 3-4 நாள் அவைக்கு பிறகால தெரிஞ்சேன்னா அதைய விட்டு கொஞ்சம் மனதுக்கு வேதனையாக கிடந்தது. ஏனெண்டா ஒரு சகோதரி மாதிரி நல்லா இருந்தா அவன் எனக்கு. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி எல்லாம் அதை கண்டது வேலை சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்கும். அடுத்தது பெனா மாஸ்டர் விடுங்க. அடுத்தது பெனா மாஸ்டர் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல வானா மாஸ்டரையும் சொல்லணும். நாங்க அவங்களை கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி அந்தரப்பட்டவ. நாங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் எங்களை சாப்பாட்டுக்கு கூட்டி போகணும்னு இரவா போச்சு. நாங்க சொன்ன லஞ்சு நிறைய எடுத்துட்டோம். இல்லை வாங்கன்னு கூப்பிட்டு பேருந்து ஒரு மாதிரி எங்களை அங்கேயே கொண்டே சாப்பாடு தந்தவ. அவவையும் ஒருக்கா எல்லோருக்கும் எத்தனை பேருக்கு எல்லாரையும் தான் சொல்ல வேணும். வானா மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, இதுல எல்லாரும் சொல்லி போட்டோம் எல்லா விஷயங்களும். குறிப்பாக என்ன லிங்கரட்ன மாஸ்டர் தான் முதல் சொன்னவர். சொன்ன நேரத்திலிருந்து கையும் ஓடையில காலும் ஓடையில எப்ப காண போறோம், எப்படி காண போறோம் என்ற ஒரு அதே நேரம் நான் என்னுடைய அனுபவத்தை இந்த கொடுத்தல்ல சொல்லி போட்டேன். அந்த தளத்துக்கு போகக்குள்ள எனக்கு இருந்த டென்ஷன் அதுகள் எல்லாம் என்னண்டா எல்லாரையும் முதல் தரம் காண போறது ஒரு மகிழ்ச்சி ஒரு புறம், ஒரு பயம் ஒரு புறம், என்ன மாதிரி ரியாக்ஷன் மற்றவற்றை இருக்குமோண்டு. ஆனா அங்க போய் முதல்ல எல்லாரையும் கண்டு அவர்களோட கதைச்சு இதண்டது ஏதோ பல நாட்கள் அவர்களோட பழகிய ஒரு அனுபவம் தான் கிடைச்சது. இதுல யாரோ சொன்னவ சகோதர சகோதரிகள் என்ற மாதிரி உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை தான் கிடைச்சது. அதை விட கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அம்மன் கோயிலுக்கு அவர்கள் வந்த போது போகக்கூடியதா இருந்தது. என்னோட ஒர்க்கிங் டேஸ் என்ற ஒடியால என்னால மற்ற நாட்கள் அவர்களோட இணைய முடியல. அந்த நாள் போய் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் அவர்களோட அமர்ந்து ஒரு உணவு உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே அம்மன் தந்தரலினா என்று சொல்லி அங்க கனப்பேர் வெயிட் பண்றபடியால எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வசந்தராஜ் மாஸ்டர் கோவிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. இந்த கடைசி வச்சு பேசி பழக்கமானபடியா நாங்கள் முதல் விடுவோம். வரதாஷான் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள் எல்லோரையும் எங்கள் ஆஸ்திரேலியா சிட்னி சொந்தங்களுடன் இணைத்து விட்டீர்கள். அதற்கு நன்றி. அடுத்ததாக என்னை பொறுத்த மட்டிலே 2 தடவை சிட்னிக்கும் 1 தடவை மெல்பர்னுக்கும் போயிருக்கிறேன். எனக்கு மொன்றியல் தான் அது வருது நடுக. மெல்பர்னுக்கும் போயிருக்கின்றேன். அது பெரிய அனுபவம். இன்றைக்கு
நீங்கள் அங்கே போய்விட்டீர்கள். இன்னும் ஒரு வரவேற்பு உங்களுக்கு வைக்க வேணும். அதுக்கு ஆனந்தி பாலதாசன் தான் அதுக்கு முன்வர வேணும். கனடாவிலே உங்களை வரவேற்க வேணும். எங்களுடைய தளத்தை பற்றி அங்கு நீங்கள் வந்து பலருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்தி பாலதாசன் காதுல போடுங்கோ. நன்றி. நன்றி. எத்தனையோ கைகள் இருக்கின்றது. சுருக்கி சொன்னதான் நாங்கள் நேரத்துக்கு முடிக்கலாம். டாக்டர் சரத் செல்வனான் தான் முதல் போட்டவர். குமாரசாமி பிள்ளை மாஸ்டரை காணையில வந்திருந்தவர் மறந்து விட்டேன். காணையில வாரன் நிக்கிறேன். இல்ல அது மற்ற ஸ்கிரீனுக்கு போயிட்டார். இந்த நிக்கிறேன். சொல்லும் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் எங்க பேசுறாரு? அவர் முக்கியமான நாள். அதான் எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது எங்களுக்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எல்லோரையும் சந்தித்தது. அடுத்ததாக சிட்டிமால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் சாட்டில் என்ஜாய் பண்ணேன். நாங்கள் சில பேர் சிட்டில இருந்தோண்டே சந்திக்காமல் இருந்தவர்கள் கூட அன்று சந்தித்தோம். இப்போ இவர்களுக்கு இதுவரைக்கும் தான் நன்றி என்றால் சிட்னி சீனியர்ஸை ஒன்றாக்கிய பெருமை இவர் தம்பதிகளுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே நல்ல ஒரு பயணம். பலர் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்தை தான் நாங்கள் கேட்க இருக்கின்றோம் என்றால், விருந்தோம்பலுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ வள்ளுவர் காட்ட வழிபடி அவர்கள் எங்களால் இயன்ற அளவு அவர்களை மகிழ்ச்சியாகவும் அதுக்கு உறுதுணையாக நீங்கள் மற்றது கௌரி சங்கராக உதவி செய்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. ஏன் பயப்பட்ட ஆங்ஸைட்டி பிரசிடென்ட் வைஃப் வந்த மாதிரி டாக்டர் சரசிவனோட நீங்க பேசி. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு பல தடவை போயிருக்கிறேன். என்றாலும் நீங்கள் செய்த சேவையை பாராட்டும் முகமாக ஆஸ்திரேலியா வாழும் உங்கள் தியானிகள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் சிறப்பாக உங்களுக்கு வரவேற்பு தந்ததை எங்களுக்கு காட்டினதற்கு மிகவும் நன்றி. ஏனென்றால் கனவேர் போட்டிருக்கணும், நான் கணக்கு சொல்ல வரவில்லை. நீங்கள் அயராது இப்போ 5 வருஷத்துக்கிட்ட தியானத்தை தொடங்கினது இவ்வளவு பேர் அதில் இருந்து இவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய அன்பையும் தெரியும், ஆதரவையும் தெரியும். தங்கள் அன்பையும் ஆதரவையும் பாராட்டும் முகமாக தெரியப்படுத்தும் முகமாக உங்களுக்கு திறமான வரவேற்பை காட்டினதுக்கும் அதோட ஆஸ்திரேலியாவில் இருக்கும் முக்கியமான இடங்களை உங்களை குறுகிய நேரத்தில் கொண்டு போய் காட்டினதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. தவநாதனம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். அழகான கோவில் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. அழகிய மனங்களை சந்தித்தது எங்களையும் மகிழ்வித்தது. வெப்பநிலை காரணமாக கோட் போடாமல் எல்லோரும் அழகிய முகங்களையும் உருவங்களையும் நாங்கள் பார்த்தோம். நன்றி, எங்களுக்கு காட்டியதுக்கு நன்றி. கைமா ப்ளோஹோல் மாதிரி இலங்கையிலும் கதிராமத்துக்கு போகும் வழியில் ஒரு ப்ளோஹோல் இருக்கு. நான் போய் பார்த்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சுருக்கமாக சொல்ல போனால் அங்க எல்லோரும் ஆஸ்திரேலியால இருக்கிற ஆக்கள் எல்லோரும் ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி மாஸ்டருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தது மிக்க சந்தோஷம். அதுல காட்டினதுல எனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் மிக்க பிடித்து கொண்டது. கௌரி கிருஷ்ணனும் அந்த டான்ஸ் ஆடின சரோஜினியும் மிக்க நன்றாக ஆடினார்கள். பாடின ஆக்களும் நல்லாக பாடினார்கள். எனக்கு இப்பொழுதுதான் வீடியோல பார்க்கும் பொழுது உங்களோட முகங்கள் எல்லாம் தெரிஞ்சது. குமாரசாமி பிள்ளை மற்ற எல்லோரும் நல்ல டாலா இருக்கிறீங்க. நாங்கள் படத்துல பார்க்கும் பொழுது கட்டியா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் நல்ல டாலா ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அளவுக்கு மேலாக நிற்கிறீர்கள் என்று பார்க்கவும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. அந்த
கடைசியில சொல்ல போனா நானும் பூமராங் ஒண்ட வாங்கி கொண்டு ஆஸ்திரேலியால இருந்து இங்க 10 வருஷத்துக்கு முதல் வந்து வீட்டுல இருக்கு. அப்ப நீங்கள் காட்டைக்கு அதுவும் பார்க்க மிக்க சந்தோஷம். திரும்பவும் இனிமே இவர்கள் போகும் பொழுது மெல்பர்ன் படத்தையும் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நீங்க எல்லோரும் சந்தோஷமாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் கோயிலுக்கு எல்லாம் போய் எல்லாம் லிங்க நிர்மலா எல்லாரும் செய்தது பார்க்கறதுக்கு மிக்க சந்தோஷமாக இருந்தது. நன்றி. எல்லோரும் நல்லாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்கள். தியான தளம் பிரபஞ்ச சக்தி. மிக்க நன்றி. நன்றி. சுகேந்திர மாஸ்டர் அறிவித்தல நான் சொல்றேன் சுருக்கி, நீங்கள் கருத்து மட்டும் சுருக்கி சொன்னா சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் சிட்னியில போய் காட்டின எல்லாத்தையும் பார்க்க மிகவும் எல்லோரும் சேர்ந்து இந்த தளத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போன அடுத்த அண்டே எனக்கு கால் வந்தது ஆஸ்திரேலியாவில இருந்து. நானும் போய் இந்த குரூப்ல போயிருந்த நான் என்னுடைய பள்ளி தோழி ஸ்காந்தா எனக்கு உடனே போட்டிருந்தா. நான் போய் என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டேன் அருந்ததி மாஸ்டருக்கு. நான் சுகேந்திராண்ட ஃப்ரெண்ட் என்று சொல்லி அவ உடனே எனக்கு ஃபோன் அந்த வாட்ஸ்அப்பில் கதைச்சா. என்றபடியா நீங்கள் எல்லோரும் தளத்துக்கு வர்ற எல்லோரும் இந்த இதை அருந்ததி மாஸ்டரையும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரையும் மிக்க பெருமைப்படுத்தியதுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அவை இருவருமே சகோதரர் மாதிரி தான் பழகிறவர்கள். அது எங்களுக்கு எப்போதோ தெரியும். மிக்க நன்றி. இனி மெல்பர்ன் ட்ரிப்பையும் பார்க்க ஆசையாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருந்ததி அம்மா, ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, உங்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களும். மெல்போனுக்கு முதல்ல வணக்கம். மெல்போனுக்கு வணக்கம் என்று சொல்லும்போது நான் இடவாக பெயர்ல சொல்லியிருக்கிறேன். மெல்போனில் வசிக்கின்ற அல்லது சிட்னி, இப்ப சிட்னிக்கு வணக்கம், சிட்னிக்கு வணக்கம், மெல்போனுக்கும் வணக்கம், சிட்னிக்கு வணக்கம். சிட்னியில வசிக்கின்ற எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுக்காக நான் சிட்னிக்கு ஒட்டுமொத்தமாக வணக்கம் செலுத்துகின்றேன். நல்ல அருமையான நிகழ்ச்சிகளை நீங்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்து அதை நீங்கள் ரெக்கார்டிங் எல்லா விஷயங்களையும் செய்து அனுப்பியிருக்கிறீங்க. அது மிகவும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இப்படி போற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் இந்த தியான குழுவுக்கு சிறப்பாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல இந்த தியான தளத்திலே இருக்கின்ற தியானிகளுக்கும் அவ்வாறே இடம்பெறும் என்பதை கூறிக்கொண்டு, அடுத்ததாக கனடா விஜயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நானும் அன்பு கட்டளையாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்தியம்மா சிரிக்கின்றா, தயாராக வருவா என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அழகான விடயம், அழகான விடயத்தை தொகுத்து தந்திருந்தீர்கள். நன்றி. மீனாம்பிகை செல்வராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி ஜெயநாதன் மாஸ்டர். அருமையான வீடியோ. நான் உண்மையிலே இன்றைக்கு வேறு இதுக்கு ஒன்றுக்குமே அசையாமல் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு போகிற ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டீங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் அருந்ததி அம்மாவும். அருந்ததி அம்மா பற்றி எல்லாரும் சொல்லிக்கு எனக்கு புதினம் என்னென்னா, நான் நடுக அவாவோட பழகி அவள் இப்படி அரவணைப்பாண்டது நல்லா பழக்கப்பட்டாள். எல்லாற்ற பேரையும் தனித்தனியாக சொல்லலை. நான் சிட்னியில் இருந்த அவ்வளோ பேர் இல்லைங்க மாஸ்டர் ஒழுங்கு செய்தாலும் அவ்வளோ பேரும் ஒத்து வந்து எவ்வளோ சிறப்பாக செய்திருக்கணும். அருந்ததியம்மா சொன்ன மாதிரி இது எங்களோட தளத்துக்குத்தான் உண்மையில பெருமை. இவ்வளவு ஒற்றுமையாக இவ்வளவு இதாக செய்தது மிக்க சந்தோஷமாக இருந்தது பார்க்க. எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் இதில் பார்த்தாலும் இந்த வீடியோவில் பார்க்கல உண்மையிலே எல்லாரும் சரோஜினியம்மா எல்லாருமே வித்தியாசமாக தான் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அருந்ததி அம்மாவுக்கு நன்றி 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 நன்றி. அடுத்த கிரேஷன் ஜேம்ஸ் மாஸ்டர். இந்த வணக்கம் அருந்ததி அம்மா, ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போய்
அங்கிருந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த தளத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு சந்திப்புகள் என்பதை டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி சொல்லுகின்றார், இந்த சந்திப்பு என்பதை தவற விடாதீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் மீண்டும் சில வேளையிலே கிடைக்க முடியாததொன்று. அத்தகைய ஒரு சந்திப்புகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள். அடுத்தது இந்த தியான தளத்திலே நாம் இணைந்து நிற்கின்ற ஒவ்வொருவரும் வந்து நம்முடைய உயிரார்ந்த உறவுகளாக மாறி இருக்கின்றார்கள். ஆகையினாலே தான் உங்களுக்கு இத்தனை பெரிய வரவேற்பை அவர்களால் கொடுக்க முடிந்தது. எனவே இந்த நிலையிலே உங்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் சதா மனோ மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நான் கடைசியாக தான் கூப்பிட போறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏதோ எனக்கு தெரியல மாதிரி தான் சொல்றேன். பரவாயில்ல, பேசுங்க. கடைசியாக தான் வருவேன்னுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா பிரச்சனை இல்லை. அனைவரும் கூறிவிட்டார்கள் வேற கருத்துகள். அருமையாக எல்லா பேருக்கும் அருமையாக இருந்தது. சிட்னி இடம் பார்த்துருக்குறேன். நான் தியானிகளை சந்தித்தது 1-2 பேர் தான் சந்திச்சேன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அதை நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் போனது ஒரு நோயாளியை பார்க்க, அதில் கொஞ்சம் பிஸியாக போயிட்டோம். எனவே அதில் பார்க்கையில் நாங்கள் இடங்கள் பார்த்துருக்குறோம். பல இடங்கள் முந்தி கனகாலத்துக்கு முன் ஒழுங்காக போகிறது. எங்களோட வீடு மாதிரி தான் அடிக்கடி போகிறது. ஒரு வருஷம், சில நேரம் 1 விட்டு 1 வருஷம், அப்படி நாங்கள் நடுவில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற பயணம். எனவே அருமையாக இருந்தது. வீடியோ எல்லாம் அருமையாக இருந்தது. எல்லாரையும் நேராக பார்த்த மாதிரி தான். இப்போ ஆஸ்திரேலியாக்களை இங்கே இந்த ஜூமில் பார்க்குறத விட்டு நேராக பார்க்குற மாதிரி தான் கூட இருந்தது. அதான் நல்லா அழகாக இருந்தது. அருமையாக விடயங்கள் நடந்திருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் என்ன கனவேர் போட்டிருக்கீங்க. நன்றி. பாபு சண்முகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஆஸ்திரேலியா வாழ் மக்கள், சிட்னி வாழ் மக்களுக்கு, எங்களுடைய தியான ஞானிகளுக்கு நன்றிகளை நானும் கூற விரும்புகின்றேன். அது காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாகிவிட்டோம். அது அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படியும் அவர்களுக்கு எல்லாரும் முகங்களும் பரிச்சயமான முகங்கள் அந்த ஒரு குடும்பத்தில் ஒருவரை சந்திப்போது தான் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் புலகாங்கிதமாக இருக்கின்றது. எல்லாம் மிக நன்றாக நடைபெற்றிருக்கின்றது. அதை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் லிங்கர் மாற்றில் ஏற்கனவே அந்த படங்களை சில படங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த படங்களை நான் எல்லாவற்றையும் காட்டவில்லை. 1 படம் 2 படங்களை மாத்திரம் சில முடிந்த போது இங்கே காட்டியிருக்கின்றேன். குறிப்பாக நலந்துவன் மாஸ்டரின் ஒரு ப்ரோக்ராமில் அவன் நடனம் ஆடுகின்ற ஒரு படத்தை மாத்திரம், ஸ்டில் போட்டோகிராஃபி மாத்திரம் காட்டியிருந்தேன். இது இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை சொல்லியிருந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி இடைக்கிட உங்களை பற்றி இங்கே கூறிய மாதிரி முக்கியமாக நான் கூறக்கூடியது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த முக்கியமான நாள், இந்த 42 நாள் நிகழ்ச்சியின் போது ஸ்ரீகந்தன் மாஸ்டர் அங்கிருந்தான் இருந்தார்கள். அப்பொழுது அதிகமாக குறுஞ்செய்திகளில் நாங்கள் தொடர்பு கொள்வோம். அந்த மாஸ்டர் தொடர்பு கொண்டிருப்போம். நான் நெடுகளும் எழுதுவது, நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஓய்வெடுங்கள், நன்றாக சந்தோஷமாக அனுபவிங்கள் என்றுதான் சொல்வேன். ஆனால் எப்பொழுதும் இந்த தளம் எப்படி போகிறது என்பதை அறிவதில் மிகவும் ஆர்வமாக இருந்த குறுஞ்செய்திகளை அனுப்பி கொண்டிருப்பார். நான் அதற்கு பதில்கள் கூறிக்கொண்டிருப்பேன். எல்லாம் இனிதாக நிறைவு பெற்றது. அது ஏன் கூறுகின்றேன் என்றால், இந்த தளத்தை பற்றிய அவர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு அவர்களுடன் எப்பொழுதுமே ஊறிவிட்டது. அதைத்தான் நான் இங்கு கூற விரும்புகின்றேன். அவர்கள் இந்த தளத்தில் ஊறிவிட்டார்கள் என்பதை நான் மிக மகிழ்ச்சியுடன் கூறிக்கிறேன். அதனால்தான் இந்த தளம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தொண்டர்களும் உதவிகளும் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதும் உண்மை. மற்றது வேற கூறக்கூடியது கௌரி சங்கர் ஐயா உங்களை காணும் பொழுது நீங்கள் என்ன கௌரி சங்கர் மாஸ்டர் வந்து நீங்கள் ஒரு ஹீரோ தான். என்னங்கிறவனாலும் ஒரு ஹீரோ தான். ஏனென்றால் எனக்கு நீங்கள் இங்கு வந்த பொழுது, லண்டனுக்கு வந்த பொழுது நான் கேமரா கொண்டு பிடிச்சு கிடத்த மாதிரி தான் நீங்கள் அங்கு நிற்கின்றீர்கள். ஓரளவு நான் இல்லை என்றதாலும் நீங்கள் உற்சாகமாக வீடியோலே கேட்குது, கதைக்கடையெல்லாம் கேட்குது. என்ன உற்சாகப்படுத்தி கொண்டு லிங்கலகர் மாஸ்டர் மாதிரி இப்படியான ஒரு ஆள் இருக்க வேணும் நிச்சயமா அந்த கூட்டத்தில் அதை கொண்டு நடத்துவது. நீங்கள் இந்த தளத்துல உற்சாகத்தை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் உற்சாகமும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. நன்றி மாஸ்டர், நன்றி. இப்பொழுது நான் நிறுத்துகின்றேன். இந்த லிங்காலியா மாஸ்டருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, குறிப்பாக
அவர் அழகாக அந்த காணொலிகளை செய்து அனுப்பியிருக்கிறார். அதுக்காக மிகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஆஸ்திரேலிய மாணவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கௌரிசங்கரன் நீங்க சொன்னதால இன்னும் கூட பேரே மாத்திட்டார், ஒருவர் கௌரி கிருஷ்ணன் ஆகி போட்டார். இது வழக்கமாயிடு கௌரி கிருஷ்ணன் கோரி கிருஷ்ணன் எல்லாம் எனக்கு வரும். நான் எல்லாத்துக்கும் சிவபெருமான் மாதிரி சிவபெருமானுக்கு பல பேர்கள் இருக்கு, அது மாதிரி எனக்கும் பல பேர். நீங்களும் ஒரு பேரை சொல்லலாம். ஓகே, நன்றி. ஆனந்தி வசந்தராஜ் மாஸ்டர் பொறுத்துக் கொள்ளுங்க. ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர். உங்களுக்கு இனிய வணக்கம். மிகவும் அருமையான ஆஸ்திரேலியா பயண காணொளி. உண்மையில அந்த நேரம் கண்ட மாதிரி தான் இருந்தது. என்ன சதாமனோ மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் நேராக எல்லாரையும் கண்ட மாதிரி இருந்தது. உண்மையில் அவையே தங்களுக்கு ஒருத்தரை சந்திக்காமல் இருந்து இப்போ ஸ்ரீ மாஸ்டரும் அருந்தை மாஸ்டரும் போனபடியாக தான் அவையெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறேன். அது இதாக இருக்கிறது. அவை தங்களோட கிராட்டிடியூட்டை காட்டியிருக்கணும் எல்லாரும் சேர்ந்து. ஸ்ரீ மாஸ்டருக்கும் அருந்தை மாஸ்டருக்கும் மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில் அந்த இடங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் 3 தரம் போயிட்டேன். உண்மையில் நான் போனது இந்த முறை ஆகஸ்ட் ஒரு 4 டேஸுக்கு தான் ஒரு ஆண்டை வந்து சரியான பெட்ரிடனாக இருந்தவா அவள் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தும் போய் உடனே நான் பஞ்சாச்சரம் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணினான். அவர் அந்த நேரம் பிஸியாக்கும், எனக்கு போகலாம் போயிட்டுது. ஆனால் நான் கட்டாயம் போய் எல்லாரையும் சந்திப்போம். நீங்கள் எல்லாரும் இங்கால கனடாவுக்கு வாங்கோ, அருந்தை மாஸ்டர் ஸ்ரீ மாஸ்டர் எல்லாரும் வாங்கோ. நல்ல வடிவா நீங்கள் ஆஸ்திரேலியாக்களும் வாங்கோ, நல்ல வடிவா ஒரு சம்மருக்கு வாங்கோ. இந்த ஐயோ விண்டர் நாட்களில் இங்கே நாங்களே வெளியால் போயிடலாம். சம்மருக்கு வாங்க, எல்லா இடம் போய் பார்க்கலாம். மிகவும் நன்றி கௌரி சங்கர் மாஸ்டர். உண்மையில் நினைக்கிறேன் நீங்கள் அந்த லோன் மூவர் அந்த பாடியை விட்டுருப்பீங்களன்ட்டு காட்டி அதைத்தான் காணல. அங்கே சம்மர் தானே வந்தது. அதுதான் கிருஷ்ணன் எல்லாரும் சொன்னவன். சங்கர்லும் பார்க்க கிருஷ்ணன் கொஞ்சம் குழப்படியாரம் தானே. கிருஷ்ணர் லீலைகளெல்லாம் செய்யறவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி, எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. குறும்பு பெண்களிடம் குறும்பு செய்தவர். நான் தமயந்தி சிங்கார். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ மாஸ்டரையும் அருந்ததி மாஸ்டரையும் எல்லோரும் அங்க வரவேற்று மிகவும் சொந்த சகோதரங்களை வரவேற்று எல்லோரும் நல்ல அருமையாக பார்த்து வடிவாக அனுப்பியிருந்தார்கள். எங்களுக்கும் அவர்களை நேர பார்க்கிற மாதிரி இருந்தது. நல்ல சந்தோஷமாக இருந்தது, அருமையாக இருந்தது. இன்னும் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் என்றபடியால் நான் முடிக்கிறேன். மெல்போனுக்கு போன இதுகளையும் நீங்க காட்டினீங்கன்னா அதிலேயும் ஒரு சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். வசந்தராஜா மாஸ்டர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கவனிச்சேன்னா எல்லாரும் கடைசிய செய்தி பதிச்சு பழக்கம். இனிமே சொல்லி முடியுங்க. நீங்க யாரு? சிட்னியில இருக்கிறது எல்லாரும் நாங்கள் அன்பின் அரவணைப்பும் நாங்கள் ஒரு குடும்பம் என்பதை வடிவா காட்டி மகளை வச்சிருக்கிறார்கள் என்பதை பெருமைப்படுகின்றேன். நாங்கள் ஒரு குடும்பம் என்பதை அப்படியே காட்டி எல்லாரையும் அரவணைத்து நடத்தி இருக்கிறார்கள். பெருமைக்குரியதாக அருதுகின்றேன். வணக்கம். வசந்தராஜ் மாஸ்டரையும் நீலாஸ் வி சுந்தரலிங்கத்தையும் விடுவோம். வசந்தராஜ் மாஸ்டர் சுருக்கி சொல்லுங்க. உங்களோட பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டா இருந்தது. இல்ல மேக்கப் விட்டுட்டீங்களோ சொல்லுங்க, கோவிக்க மாட்டீங்களா? நல்லார காண்பது நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றே, அவரோட இணைந்திருப்பதே நன்றே. அந்த மாதிரிதான் அவருடைய இணைப்பு எங்களோட சிட்னியை பொறுத்தவரை இருந்தது. அதே நேரத்தில் இன்னமும் ஒரு இதொன்று இருக்கின்றது. சமாதானத்துக்காக பாடுபட்டோர் பேறு பெற்றவர்கள் அவர்கள் கடவுளின் புத்திரர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் ஒருவர் அழகாக சொல்லி போட்டு சென்றிருக்கிறார்கள். என்று சொன்னால் மெடிடேஷன்ல ஈடுபடுவர்கள் சமாதானத்துக்காக பாடுபடுவார்கள். தன்னுடைய சமாதானம் மட்டுமே உலக சமாதானத்துக்காக பாடுபடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்க போனாலும் அங்கே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலிப்பும் இருக்கும். அதுதான் இவர்களுடைய நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. யார் என்று சொன்னால் எங்களுடைய அருந்ததி அம்மா அவர்களையும் எங்களுடைய சுஸ்கந்தராஜா ஐயாவுடையும் வரவு ஒரு சந்தோஷமான வரவா இருந்தது. காரணம் சமூகத்தின் சமானத்துக்காக பாடுபடுகின்ற, நடந்து செல்லுகின்ற ஒரு நல்ல மனிதர்கள்.
அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அதால எங்களுக்கும் அவர்களை பார்க்கிற போது சந்தோஷம், அவர்களுக்கும் நாங்கள் அப்படிப்பட்டவர்களும் சேர்ந்திருக்கிற சந்தோஷம் என்றதை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நானும் அவர்களிடம் 2 முறை 2 அரங்குகளில் நானும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இரண்டு சொன்னால் அவருடன் கூட பயணம் செய்ய எனக்கு டைம் கிடைக்கவில்லை. இரண்டு சொன்னால் நான் சில பிள்ளைகளுடைய படிப்புகள் மற்ற வெளியிலே போட்டு வந்தேன். அதனால என்னாலும் அவரோட கூட பயணம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவருடைய கதைக்கின்ற பொழுது பல இதுகளில் நான் 3 ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு இதிலே மிகவும் சந்தோஷமா இருந்தது. எப்படிப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது இது ஒரு உலக நியதி. அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் அப்படிப்பட்ட இந்த இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதற்காக உலகத்தின் சமானத்துக்காக திரிகின்ற ஒரு நல்ல மனிதர்கள் என்று சொன்னா நாங்கள் தியானம் செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஆன்சரபிளா இருக்கு. அது இன்றைய நிலையிலே உலகத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் எங்களுடைய நாட்டிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற அபஜுனிசம் பற்றி நீங்கள் கவனிச்சிருக்கிற கதைக்கிறவங்க நான் கேட்டுக்கொண்டேன். உண்மையிலே அவர்களும் எங்களுடைய பழைய சந்ததியினர் தான் சொல்ல வேண்டும். இயற்கையின் நியத்தினாலே ஒருமிக்க இருந்தவர்கள், அவருடைய வழிபாட்டு முறை, அவருடைய போக்குவரத்துகள், நீங்கள் சில அபஜினிஸுடைய ஏரியால நான் போய் கொஞ்ச நாள் வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தது. கிட்டத்தட்ட எங்களையும் அவளையும் பார்த்தா ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரே இனமாக ஒரே மொழியாலே நாங்கள் இந்த இனத்தாலே இதனாலே இந்த இயற்கையின் பிரிவுகளாலே பிரிந்து விட்டோம் என்று தான் நான் நினைக்கக்கூடிய ஒன்று. சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தையிலும் அங்கே இருக்கின்றது. ஆனால் அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன். நன்றி நன்றி. பீலாதவி சுந்தரலிங்கம், நீங்களும் ஆஸ்திரேலியா கதைங்க. நன்றி. எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரையும் அருந்ததி மாஸ்டரையும் காண முடியாத ஒரு துர்பாக்கியவாளியாகத்தான் நான் நினைக்கின்றேன். எனக்கு மிகவும் கவலை, அவர்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது என்று. சந்தர்ப்பம் கிடைத்தும் எனக்கு அந்த வரக்கூடிய நிலையிலே நான் இருக்கவில்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்காவுக்கு கட்டாயமாக செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது. என்னுடைய அது ஒரு துக்ககரமான செயல்தான். அங்கே போக வேண்டி இருந்தபடியால் என்னால் தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் எவ்வளவு ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தினை நான் தவற விட்டு விட்டேன் என்று எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஆனால் அழகாக எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷம். ஸ்ரீஸ்கந்தராஜாவும் அருந்ததி மாஸ்டரையும் நேரில் காண எனக்கு கொடுத்து வைக்கவில்லை என்றுதான் நான் நினைக்க வேண்டும். எனக்கு இப்போ நினைக்கும் போதும் மிகவும் அழுகையாகத்தான் வருகின்றது. இந்த சந்தர்ப்பம் இனி எப்போ எங்களுக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தளத்திலே தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் 2 பேரையும் நாங்கள் காண்கின்றோம். எவ்வளவு பெரிய சேவைகளை எங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் சேவையை யாரும் செய்ய முடியாது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். ஏனென்றால் 3 நேரமும் இவ்வளவு அழகாக இந்த தியானங்களை எல்லாத்தையும் நடத்தி எங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி தருகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரையும் நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் காண வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருக்கின்றது. எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவீர்கள் என்று நினைக்கின்றேன். கட்டாயம் உங்களை சந்திப்போம். இன்னொரு முறை நீங்கள் வந்தால் நான் கட்டாயம் அதை தவற விடாமல் கடவுள் எனக்கு துணை செய்ய வேண்டும். கட்டாயம் சந்திப்போம் அம்மா, கட்டாயம் சந்திப்போம். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. என்றாலும் இப்போ இந்த காணொலியை காணும் போது எல்லோரும் எங்கள் சகோதரர்கள் எல்லோரும் உங்களுக்கு கொடுத்த வரவேற்பினை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு வரவேற்பினை கொடுக்க வேண்டும். நாங்கள் திரும்பவும் நீங்கள் வர வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததா ராஜேஷ் சிட்டம் மாஸ்டர். அப்படியா? நான் கடைசியில் வரேன். ஓகே. அடுத்தது ஓகே, பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். நீங்க பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நேரம் போய் கொண்டிருக்கிறப்ப ஓகே, தேங்க்யூ. நான் கதைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் சொல்லிட்டார்கள் என்றாலும் நான் சொல்ல வேண்டியது, ஸ்ரீ மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டர் சேவைக்குத்தான் இவ்வளவும் அவர்களுக்கு கிடைச்சது. அவர்களுக்கு கிடைத்தது அது மாத்திரமில்லை, அவர்கள் they deserve to have it.
இந்த சேவையெல்லாம் செய்ததுக்கு அவருக்கு கிடைச்சது. அது அவருக்கு அது உறுத்தாக வேண்டும். மற்றது வேறு நரவாசில நித்திராயம் போனேன். இப்படி ஒரு தளத்தை நான் ஒரு இடமும் காணையில. ஆனஸ்ட்லி நான் உடதான் சொல்றேன். இந்த கோவிடாலதான் நாங்கள் இப்படி ஒரு தளத்தை போட வேண்டி உருவாக்கி வந்திருக்கிறார்கள். அந்த கோவிட் எக்ஸ்கியூஸால பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் 7 days of the week 3 times a day 5 வருஷமாக நடக்கிறது. இப்படி ஒரு இடத்துல நான் கேள்விப்படையில இப்படி நடக்கிறது. அதற்கு இவ்வளவும் அவர்களுக்கு செய்த ரெஸ்பெக்ட் எல்லாராலும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதா இருக்குது. ஸ்பெஷலி லிங்கரட்ன மாஸ்டர், மற்றது கௌரி சங்கர் அண்ட் பராசக்தி மாஸ்டர், அதை அப்படியும் அவை குடும்பமும் தான். அப்படி எத்தனையோ பேர் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் செய்ய சேவை எல்லாருக்கும் அவைகளுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கு. தேங்க்யூ. நன்றி. பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரும் அருந்ததி மாஸ்டரையும் அவர்கள் வரவேற்று கௌரவித்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நானே இங்கே கண்ணகாலத்துக்கு பிறகுதான் கண்டேன் என்றால், ஆனால் நெடுகவும் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டு இருப்போம். என்றபடியால் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸ்பெஷலி எனக்கு நான் அதிகமாக வெளியில போகாதபடியால் ஒவ்வொரு நாளும் இந்த தியானம் இருக்கிறது எனக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது. அதை நான் மிகவும் நன்றியோட இருக்கிறேன். அதோட நீங்க சிட்னியில நீங்கள் எல்லோரும் அவர்களை வரவேற்று அவர்களை கௌரவித்து செய்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். என்றால் அவர்கள் டிசர்விங் கேஸ் என்றால் அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இப்படி ஒரு தளத்தை நாங்கள் கண்டிருக்க மாட்டோம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் எல்லோரும் இதை வடிவாக அனுபவித்து பிரயோசனப்படுத்துமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ராசா லோகேஷ் மாஸ்டர் காண இல்ல அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஆஸ்திரேலியா உறவுகளுக்கு முதலில் நன்றியை சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்கள் எந்த இடத்துல நடக்காத மாதிரி மிகவும் சிறப்பாக எங்கள் தளத்து ஸ்ரீ ஸ்கந்தராய மாஸ்டரையும் அருந்ததி மாஸ்டரையும் உபசரித்து மிகவும் சிறப்பாக வீடியோக்களும் எடுத்து, நாங்கள் சூமில் நடுக பார்க்குற முகங்களை விட நேர வீடியோவில் பார்க்க மிகவும் வித்தியாசமாக எல்லோரும் காட்சி தருகிறார்கள். அவர்கள் நேரடியாக பார்த்த உணர்வோடு பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி. ராதே சிவஞானம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்லி ஆஸ்திரேலிய அன்பர்கள் படுகலாரியான வரவேற்பு கொடுத்திருக்கணும் அருந்ததி அம்மாக்கும் ஸ்ரீ ஐயாக்கும். அதுக்கு மிக்க நன்றி. மற்றது லிங்கரட்னம் மாஸ்டர், உங்களோட ப்ரொடக்ஷன் டிரெக்ஷனுக்கு நான் 100% தாரன். நல்ல வடிவா எல்லாம் செய்திருக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போகாமலே ஆஸ்திரேலியாவை பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. உங்களோட கேமரா, உங்களோட காணொலியும் அந்த நீங்க எடுத்த படங்கள் எல்லாம். மற்றது ஒரு விஷயம் ஒன்று வடிவா கவனிச்சேன். என்னன்னா, முதல் இன்றைக்கு தான் அதை கவனிச்சேன்னா, இங்கிலாந்துல கூட நான் அதை கவனிக்கல. என்னன்னா, எல்லா ஐயாமாரும் முன்னுக்கு போக அவன் மனைவிமார் 6 அடி பின்னால போயினம். அது ஆஸ்திரேலியன் நண்பர்கள் தான் நான் முதல் கண்டேன். நான் எனக்கு குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் நினைக்கிறாரோ, குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் வடிவா போறார், பின்னுக்கு வாய்ஸ் அவ மெல்ல போறா. குமாரசாமி மாஸ்டர் எங்கேயும் போயிட்டார்.
இந்த நாளும் உங்களை அரைவாசியில கண்டனாங்கள், இன்னைக்கு முழு உருவமும் கண்டனாங்கள். யாரோ இதுல சொன்ன மாதிரி எல்லாரும் நல்ல உயரமாத்தான் இருக்கிறீங்க. இதுல பாக்கல சின்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி தெரிஞ்சீங்க, இதுல பாக்க பெருசாத்தான் தெரியுறீங்க. பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க கருவேப்பிலையும் முருங்கைக்காயும் கொடுத்து விட்டீங்களோ அருந்ததி அம்மாட்ட கொண்டு வர எங்களுக்கு? என்னென்ன கொடுத்ததை கேக்குறீங்க? கருவேப்பிலையும் முருங்கைக்காயும் கொடுத்து விட்ட நீங்களோ எங்களுக்கு? அதெல்லாம் கொடுத்து விட்டேன். அது மட்டுமில்ல, வேற சாமானும், அதாவது முருகன் கோயிலையும் ஒரு ஆசீர்வாதம் பண்ண அபிஷேகம் செய்தவே அம்மன் கோயிலுக்கு வந்து இந்த வெள்ளனவே திருக்குறள் போட்டி இதுகள் நடந்தது, பெரிய ப்ரோக்ராம் நடந்தது. அந்த நடக்க முதல் இவைன்ற ஐட்டம் ஒரு 15-20 நிமிஷம் இவே செய்ய விட்டுறாங்க. அப்போ தியானத்தை பற்றி விளக்கம் படுத்தினார் ஸ்ரீ சந்திரராஜ மாஸ்டர். அப்போ நாங்கள் பிரசாதமும் கொடுத்தனாங்க. மற்றது அருந்ததி அம்மாவும் இந்த பர்ம புள்ளிகளை பற்றியும் சின்ன ஒரு பேச்சை பேசி 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டோம் எல்லாம். அதில் கேள்வி வர எனக்கு எங்களுக்கு என்ன கொடுத்து விட்ட நீங்களா நான் கேக்குறேன். அதையிட்ட நீங்க ஒண்ணும் கொடுத்து விட இல்ல. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட கவனிச்ச, நீங்க ஆம்பளைகள் வெள்ளன போயினோம் என்றால் பெண்கள் ஏன் சில பின்னுக்கு வாரார்கள் என்றா அவைகளால நடந்து கவர பண்ண முடியல. நீங்க கவனிச்சிருப்பீங்க, சரோஜ சுந்தர்லிங்கம் முன்னுக்கு போற, சுந்தர்லிங்கம் பின்னுக்கு வர, நீங்க அதை கவனிக்க இல்ல. அவர் பஸ்ஸால இறங்கி முதல் போற, சராமா பின்னால போற, அவர் விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு தயாரா போறா. நன்றி நன்றி. இந்த உயரத்தை சொல்லுங்க, நீங்க ரிலேட்டிவ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற நான் சொல்ல போறேன் இல்ல, யார் ஷார்ட்னு எனக்கு தெரியும். அப்ப அவர்களுக்கு பக்கத்துல இருந்தா டோனா தான் தெரியும். உங்களோட ஹைட்டே நான் நேரம் பார்த்தோடையா தெரியும். அதனோடய உங்களுடைய பதில் என்றால் நானும் ரொம்ப கட்டேன். எனிவே நன்றி. சூரி மாஸ்டர் அடுத்து. கௌரி சங்கரன் மாஸ்டர் தான் நாகலிண்டோல இருந்தார் போல கிடந்தது நான் பார்க்க. எனிவே எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. நல்ல ப்ரோக்ராம், என்ஜாய்ட் இட். தேங்க்யூ. நன்றி சூரி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான ப்ரோக்ராம். இது நாங்க வாழ்க்கையில மறக்க இயலாது, அவையும் மறக்க இயலாது. எல்லாரும் அருமையாக அவர்களை சிட்னி வாழ் மக்கள் வடிவாக உபசரித்து வடிவா நடத்தி இருக்கிறார்கள். அதே போல மெல்பர்னில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த காட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி. நன்றி. கலைவாணி அம்மா மாஸ்டர் ஜெயமணி. நன்றி மாஸ்டர். நன்றி அனைவருக்கும். நன்றி அனைவருக்கும் வணக்கம். அழகான வீடியோ போட்டு காட்டினதுக்கு, அந்த வீடியோ செய்து அனுப்பினவருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றாதான் என்னென்று சிறப்பான ஒரு பாடலை அதுக்குள்ள போட்டு அந்த நல்லா அழகா செய்து அனுப்பினது நாங்கள் ரசிக்கக்கூடியதா இருந்தது. சொந்த வருடம் நான் போய் 2 மாதம் நின்றுட்டு வந்தேன். ஆக பஞ்சாயத்து மாஸ்டரை மட்டும்தான் சந்திக்க முடிந்தது. அப்போ எனக்கு ஒரு பழக்கமும் இருக்கையில் அதனால சந்திக்கவில்லை. இப்பொழுது ஒரு குடும்பத்து உறவினர்கள் எல்லாரும் ஒரு நன்மையான காரியத்துக்கோ ஒரு குடும்ப காரியத்துக்கு எல்லோரும் இணைகிறது போல எல்லாரும் வந்து இணைந்திருந்தார்கள். அவர்களை இப்பொழுது இந்த படத்துல பாக்குற பொழுது, இந்த வீடியோல பாக்குற பொழுது எங்கட குடும்ப உணவுகளை கண்டது போல ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த இப்படி ஒரு நிகழ்வை எங்களுக்கு நீங்கள் வீடியோவை எடுத்து கொண்டு வந்தது. அதோட திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு அழகான வரவேற்பு கொடுத்த அந்த சகோதரங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேணும். அது ஏனென்றால் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்தது, 5 வருட உழைப்புக்கு கிடைத்த மரியாதை. அதை செய்த அந்த சிட்னி வாழ் உறவுகள் எங்களோட சகோதரங்களாக நினைத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி. நன்றி. நிர்மலா சுத்ரகுமாரன் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அருந்ததி அம்மா, ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா சாரும்
கிடைக்க வேண்டியது இந்த வரவேற்பு. ஏன்டா அவங்க இங்க எல்லாரையும் கவனிச்சு கொண்டு வாரது, கதைச்சி அது கேள்விகளை விளங்காட்டி அதுவும் கேளுங்கன்னு என்னோட எத்தனை நேரம் நான் வந்த புதுசுல கதைச்சிருக்கிறாங்க. பிறகு ஹைபாக்குக்கு போக்குக்கு போறதுக்காக ட்ரெயின்ல போய் அண்டர் கிரவுண்ட்ல போய் அப்படியெல்லாம் போறோம். நாங்க என்ன கவனமா கூட்டி கொண்டு போவாங்க 2 பேருமே. நம்மள அப்படி வாங்க, இந்த பக்கத்தால் வாங்க, பிடிச்சு கொண்டு வாங்க எல்லாம் என்று சொல்லி நான் போய் இந்த பிள்ளைகிட்ட வந்து சந்தோஷப்பட்டேன். நான் இப்படி என்ன நான் தனியா போனேன்னு யோசிக்கல மகன். நல்ல சந்தோஷம். 2 பேரும் என்ன நல்லா பார்த்தாங்க. யூ டிசர்வ் இட் 2 பேருக்கும். அதான் நல்லா எல்லாரும் லிங்கரட்னம் மாஸ்டர் நல்லா வீடியோ பண்ணி எங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டினார். ஃபியூ வீக்ஸுக்கு முதலும் ஒரு கொஞ்சம் போட்டு காட்டினவங்க. நல்லா இருந்தது. சந்தோஷப்படுறோம். இன்னும் அங்க போறோமோ, கனடாக்கு போறீங்களோ, எனக்கும் வந்தா வரணும் போல இருக்கு கனடாக்கு. தேங்க்யூ. நன்றி. நான் ஒன்றும் சொல்ல இந்த அறிவித்தல் சொல்றேன். நாளை காலையில ஷாலினி நடராஜன் மைண்ட் டு மேட்டர் அது மறுபடியும் 10 மணிக்கு கோவன்ட்ரி ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் மெடிடேஷன். 11 மணிக்கு நட்புணர்வுடைய சார்பில் தியானம் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். இரவு நிகழ்வு டாக்டர் ரஞ்சிதாளனுடைய இதயம் சம்பந்தமான கேள்விகள். அவ்வளவுதான் நிகழ்ச்சி. லிங்கரட்ன மாஸ்டர் சர்வசுந்தரி மாஸ்டர் திரும்ப கதைச்சிருக்கிறீர்கள். என்னண்டு சாரி கமலாசினி அம்மா தான் கதைக்கணுமா? ஸ்கிரீன்ல தெரியுது. இப்ப தெரியுது.